சமீபத்தில் தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினாங்க. அவங்களுடைய பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஸோ திமுக அரசுக்கு பிரேமலதாவின் மார்க் என்ன அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ தெளிவாக அவங்களுடைய மதிப்பு இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படலை என்பது தெளிவாகுது. திமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சுவாரஸ்யமான பதிலை கொடுத்தாங்க. உரிய நேரத்தில் கூட்டணி குறித்த செய்தி உங்களை சேரும் என்று அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இது தேமுதிகவின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து பல யுகங்களை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த காலங்களில் தேமுதிக பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருக்கு. வரவிருக்கும் தேர்தல்களில் அந்த கட்சி எந்த அணியில் இடம்பெறும் என்பது பற்றிய எதிர்பார்ப்புகள் தற்போது அதிகரித்திருக்கு. பிரேமலதாவின் இந்த பேச்சு எதிர்கால அரசியல் மாற்றங்களுக்கு தேமுதிக தயாராக இருப்பதை உணர்த்துவதாக அரசியல் நோக்கங்கள் கருதுகின்றன. அது மட்டும் கிடையாது, அதை தான் ஒரே லைன்ல நான் சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பில்லை, உடைமைகளுக்கு பாதுகாப்பில்லை, மீனவர்களுக்கு பாதுகாப்பில்லை, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பில்லை, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இருக்கு நிலைமை. அதனாலதான் நீங்க இந்த ஆட்சியை பத்தி கேட்டா நிறையும் குறையும் சேர்ந்தது தான் நான் சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு நகை கொள்ளை, வாக்கிங் போக முடியுதா? ரோட்ல ஒரு பெண்ணோ யாரோ செயின் பறிக்கிறது, என்னென்ன நடந்துகிட்டு எல்லாம் டெய்லி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாறணும். சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்புகரம் கொண்டு இதையெல்லாம் அடக்கணுங்க. அப்பதான் இந்த மாதிரி திருட்டு நடக்காது, கொலைகள் நடக்காது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆணவ கொலைகள், இன்னைக்கு லாக்அப் கொலைகள், விசாரணைன்னு அழைச்சிட்டு போறாங்க, அங்க அடிச்சு கொள்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக மனசுக்கு வருத்தமாக இருக்கு. இது எல்லாமே நிச்சயமாக மாறணுன்றதுல மாற்று கருத்துல சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயம் இதை சரி செய்யணும் அப்படின்னு இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கிறேன். இது ஒண்ணு எக்ஸாமா என்ன நான் தான் சொல்றேன். சரி, அப்படின்னா 50-50 வச்சுக்கோங்க. நிறை குறை சமமா இருக்குன்றல, அப்ப 50-50 வச்சுக்கோங்க. எதுங்க கண்டிப்பா வேணும். இல்ல, இதுக்கு மெயின் என்ன தெரியுமா? அந்த ஜாதி வெறி தான். இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி. எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்க எங்குமே மறையல. அந்த ஜாதியினுடைய வன்மம் தான் இன்னைக்கு கொலை வரைக்கும் போகுது. அதனால இது ஒரு தனிநபருடைய விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய விஷயமோ இல்லை, ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே மாறினாதான் இது மாறும். கேப்டன் பெரிய அண்ணால சொல்லி இருப்பாரு, எல்லாரும் ஒன்னா இணைங்க, அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்கும்னு எவ்வளவோ கேப்டன் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. சோ இது ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம். ஜாதி வரியை நம்ம சொல்றோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒரு குறிப்பிட்ட காஞ்சிபுரம்னா 2 பெரும்பான்மை சமுதாயம், அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நிக்க வைக்கிறாங்க. அப்ப ஊக்குவிக்கிறதே தமிழகத்தில் கூட அரசியல் கட்சி தான். சாதி வரி நம்ம பொதுமக்களை சொல்றோம். இப்ப பெரும்பான்மையா காஞ்சிபுரமா இல்ல ஸ்ரீபெரும்புதூர் ரிசர்வ் தொகுதி அந்த மாதிரி ஊக்குவிக்கிறதே அரசியல் கட்சிகள். இந்த கேள்வியை அந்த மாதிரி யார் நிக்க வைக்கிறாங்களோ அந்த கட்சியிடம் நீங்கள் கேட்கணும். பட் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடைகோடியில இருக்கும் ஒரு தொண்டனையும் ஏழையையும் கேப்டன் எம்எல்ஏவா ஆக்கினதுதான் சரித்திரமாக இருக்கிறது. அதனால எங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக கட்சிக்கும் கேப்டனுக்கும் விசுவாசமா இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாங்க அந்த எலெக்ஷன்ல நிக்கிற தகுதி இருந்தா நாங்க தருகிறோம். இந்த கேள்வி நாங்க ஜாதி பார்த்து யாருக்கும் தர்றது கிடையாதுங்க. அதனால இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இது உங்களுடைய யூகம். உங்களுடைய யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்ப ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் சந்திக்கிறது இல்லையா? நம்ம குடும்பத்திலேயே எடுத்துக்கங்க, அவர் ஃபேமிலியிலேயே எடுத்துக்கங்க. கேப்டனை எத்தனை வாட்டி அவர் சந்திச்சிருக்காரு? பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக அவர் வரும்போதெல்லாம் அப்படியே கூட்டணி முடிவாயிருச்சா என்ன? அப்படி கிடையாதுங்க. அது வேற இது வேறங்க. அரசியல் நாகரிகம், குடும்பத்துல ஒரு நட்பு, ஒரு உறவு, கேப்டனுக்கும் கலைஞருக்குமான நட்பு 45 வருஷம் முன்னாடி உங்களுக்கு தெரியும். அவர் தலைமையில மேரேஜ் நடந்தது. அதனால ஒருத்தரை போய் உடம்பு முடியலன்னா போய் விசாரிக்கிறது எப்படி கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தா உங்களை அழைத்து நாங்களே சொல்றோம். நான் தெளிவா இருக்கேன். இப்போதைக்கு எங்க கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே போக்கஸ் பண்றோம்.
உரிய நேரம் வரும்போது யாருடன் கூட்டணி என்பதை பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து சொல்லுங்கள். நீங்க வரும்போது காவல்துறை வந்து வரவேற்புக்கு வந்து தொண்டர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. திமுக ஆளும் கட்சி வந்து தேமுதிக வளர்ச்சியை தடுக்கிறதா பாக்குறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க 20 வருஷமா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கு நேத்தா பார்த்துட்டு இருக்கிறோம். எதிர்நீச்சல் போட்டே சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி வளர்ந்துருக்கு. சரிங்களா? நான் போன இடத்துல எல்லாம் முந்தா நேரத்துல கரண்ட் கட்டு இதெல்லாம் கேப்டன் இருந்த காலத்துல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் எங்க வண்டியிலேயே லைட்டு, எங்க வண்டியிலேயே மைக்கோட செட்டப்போட தான் நாங்க போறோம். இதெல்லாம் அரசியல்ல இருக்கும். அதை சமாளிக்கிற தைரியம், சவாலை எதிர்கொள்கின்ற தைரியம் எங்களுக்கு இருக்குங்க. நாங்க பாத்துக்கிறோம். பிரச்சார பயணம் எப்படி இருக்கு மேடம்? நம்மளோட கட்சியோட பொதுமக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு சோளிங்கர் முடிஞ்சா வாங்க நீங்க எல்லாரும். சோளிங்கர் வந்து லைவா நீங்க பாருங்க என்ன மாதிரி மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருக்குன்னு. நேத்து நீங்க திருவள்ளூருக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும், முந்தா நேத்து கும்மிடிப்பூண்டிக்கு வந்திருந்தா தெரியும். அதனால சோளிங்கர்ல மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்க. எல்லாரும் கேப்டனை தெய்வமா நினைச்சு இன்னைக்கு தேமுதிகக்கு பக்கபலமா இருக்காங்க. அனைத்து மக்களும் நேத்து அப்படி மழை திருவள்ளூர்ல கொட்டோன்னு ஒருத்தர் கூட கலைஞ்சு போல. அப்படி ஒரு வரவேற்பு மிக சிறப்பாக இருக்கிறது. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. உங்க எல்லாரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி.